நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா டே இப்போ கூட உங்களுக்கு பொண்ணு பார்த்துடலாம் போல இருக்குதே. பொண்ணு பார்த்தா வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் பொண்ணு கிடைக்குதுங்கண்ணா. கருப்பாக இருந்தால் தான் கிடைக்கிறது இல்லை. மடி கலவும் போது பார்த்து கவனமாக கலவணும் இல்லைங்களா? எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்கண்ணா? இப்போல்லாம் நல்லா மேச காலமாக போச்சுங்க. நல்லா மழை காலமாக இருந்தால் இது காலையில் 5 லிட்டரில் வருது. அவ்வளோதான். பழையத்து கடை இதுதான் ஃபஸ்ட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு கன்று போட்டது. அடுத்த எத்துக்கெல்லாம் ஜாஸ்தியாக வரும். பயப்படுது, என்னையை பார்த்து பயப்படுது. அடுத்த எத்துக்கெல்லாம் ஜாஸ்தியாக வரும். அவங்க இந்த டாக்டர் ஊசி போட வராங்களா, அதுக்கு பயந்துக்குது. டாக்டர் ஊசி போட வராங்க பயந்துட்டு கீழி எல்லாம் இப்போ எத்தனை லிட்டர்னா கிடக்குது? இப்போ 2 லிட்டர் 3 லிட்டர் வரும். அவ்வளோ வரும். அவ்வளோங்களா? எத்தனை ஆண்டுக்கெலாம் நீங்கள் பால் தொழிலில் பண்ணிகிட்டு இருக்கீங்க? பால் கறக்கிறது 40 வருஷமாக இருக்குது. 30-40 வருஷம். நீங்கள் மாடு வச்சுருக்கீங்களா? மாடெல்லாம் வச்சோம். எத்தனை மாடு வச்சுருந்தீங்க? 5-6 மாடு வச்சுருந்தோம். இப்போல்லாம் முடியாமல் விட்டுட்டேன். முடியாது, வயசாகிடுச்சு, கறக்க முடியதில்லை. எவ்வளோ வயசாச்சுங்க? வயசு 65. ஐயா, இளமையாக தெரியுறீங்க, நல்லா வெள்ளையாக இருக்கிறீங்களே. 65 முடிஞ்சு 66 நடக்குது. நல்லா வெள்ளையாக இருக்கிறீங்க. அந்த உருமலை லைட்டாக கழட்டுங்க பார்ப்போம். சூப்பராக இருக்கீங்கண்ணா. அழகா இருக்கீங்க. நம்ம சொல்ல இங்கிலீஷ் காரியம் அவன் சொல்கிறான், நான் பொண்ணை பற்றி சொல்கிறேன். சென்னையில் இருக்கிறாங்க, ஃபுல் கலர். அப்படிங்களாண்ணா? சரி. பால் எவ்வளோ நேரத்தில் கறப்பீங்க? அதில் ஆரம்பத்துலலாம் கறக்கும்போது நைட் 2:30 மணிக்கு போவோம். 2:30 மணிக்கு போகிறோம், 6-7 மணி வரைக்கும் கறப்போம். அப்புறம் அதுக்கு மேலே சப்ளைக்கு போவோம். மத்தியானம் அதே மாதிரி 2 மணிக்கு கிளம்புனா நைட்டு 6:30 மணி 8 மணி ஆயிரும். கறந்து வெளியே பூரா எல்லாம் தோட்டம் போய் கறந்து கொண்டு வந்து அப்புறம் எல்லாம் சப்ளைக்கு போகிறது. வீடு வீடாக கொண்டு ஊற்றணும். முதல்ல 3 ஆளுங்க இருப்பாங்க, எல்லாம் கறந்து கொடுப்பாங்க. ஒரு 200 வீட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 நாளில் சீம்பால் வரும் தெரியுங்களா? கண்ணு போட்டோம்னா அந்த பால்லாம் நீங்கள் எப்படி கறக்கிறது? ரொம்ப சிரமமாக இருக்குங்களே. இல்லைங்க, நம்ம கறந்துக்க அது எல்லாம் இது தலையத்து கடாரியானா கொஞ்சம் ஆட்டங்கட்டு. இப்போ கறந்து மாடுகள்லாம் வந்து பிரச்சனை இல்லை. தலையத்து கடாரி ஒன்று ஆட்டங்கட்டு. அது அப்படியே கொஞ்சம் நெய் கொடுத்து தட்டி கொடுத்து, இல்லை முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு கட்டி அப்படியே கறந்து அப்படியே பண்ணிக்குவீங்க. ஓகே. அந்த பாலை கீழே வச்சுட்டு அந்த உருமுலையை ஒரு கட்டுன்னு பார்க்கலாம். இந்த மாடு முட்டாதுங்களா? ஒன்றும் இந்த மாடு முட்டாது. டே இப்போ கூட உங்களுக்கு பொண்ணு பார்த்துடலாம் போல இருக்குதே. பொண்ணு பார்த்தா வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் பொண்ணு கிடைக்குதுங்கண்ணா. கருப்பாக இருந்தால் தான் கிடைக்கிறது இல்லை. பொண்ணு பார்த்து திம்பளத்துக்கார அடிச்சிருவாங்க. ஏங்க இன்னும் பொண்ணுக்கே சொந்தம் ஜாஸ்தி. அப்படிங்களா? மனைவி இருக்காங்க, அவங்க அவ்வளோதான். ஆரம்பத்தில் உங்களுக்கு நிறைய பேர் சைட் அடிச்சிருப்பாங்களே வெள்ளையா இருக்கிறதுனால. இந்த தொழில் செஞ்சு எங்கே சைட் அடிக்கலாம் நேரங்க, இது ஓடிட்டே இருக்கிற. இருந்தாலும் நீங்க சைட் அடிச்சிருக்கீங்க. ஏன் சாமி, இந்த தொழிலெல்லாம் செஞ்சா யாரும் அவன் ஒன்றும் மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் இப்போ இன்னமும் காலேஜுக்கு போறீங்க, வேலைக்கு போறீங்க, இதெல்லாம் மாட்டில் தொழில் செய்கிறவங்கள அவ்வளோ சீக்கிரம் விரும்பணும். பால்காரெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக சைட் அடிக்க மாட்டாங்க. அது வேணும் வச்சுக்கலாம். திறமை இருந்தா திறமை இருக்கணும், உடல தெம்பு இருக்கணும், அறிவாக இருக்கு, திறமை இருக்கணும், இதெல்லாம் வேணுங்க. மருதூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் நோக்கி தான் வந்திருக்கோங்க. இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாங்க வந்து மாடு வளர்க்கும் தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அது எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் கோழியும் வளர்த்து உடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடுகளும் நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க. எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? மாடு வளர்ப்பை பற்றி கொஞ்சம். மாடு 3 மாடு 2 கன்றுக்குட்டி 5 குட்டி. எப்படி நீங்கள் வளர்க்குறீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. வளர்க்குறது காட்டில் இருக்கிறத புல்லு சாப்பிட்டுக்குது, அப்புறம் தட்டு, அப்புறம் இப்போ எல்லாம் மழை பெய்யறதுனால வைக்கப்புல் வாங்கிக்கிறோம். வைக்கப்புல் வாங்கியிருக்கீங்க. அம்மா, இப்போ நீங்கள் 3 மாடுகள் 2 கன்று குட்டிகள் நீங்கள் சொன்னீங்க. வயதிலிருந்து நீங்கள் இந்த மாடு வளர்க்க ஆரம்பிச்சிங்க?
வந்து அது 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அது ஒரு மாட்டு மாட கண்டுக்குட்டியே தான் வளர்த்திட்டு இருக்கிறேன். சரி, இந்த கோழி வளர்க்குறதோடு சேர்த்து நீங்கள் இதையும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த 3 மாடுகள் வந்து வளர்க்குறதுக்கு என்னென்ன மாதிரியான தீவன முறைகளை நீங்கள் கையாண்டுட்டு இருக்கீங்க? இது வந்து தவிடு, பருத்தி கொட்டை, தண்ணி குடிக்கிறதுக்கு இது எஸ்கேம் பீடு, அப்புறம் அத்தை போட தண்ணிக்கு. இங்கே வந்து காட்டில் வேறு புல்லு மட்டும், அதை மட்டும் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. இந்த மாடு வளர்க்குறதுல ஒரு ரசனை இருந்தால் மட்டும்தான் நம்ம மாடு வளர்க்க முடியும். வளர்த்தோங்கிறதுக்கு வேண்டி வளர்த்திட்டு இருக்கிறேன். வேற எதுக்காக இல்லைங்கிறீங்க? வளர்த்தோங்கிறதுக்கு வேண்டி வளர்த்திட்டு இருக்கிறேன். சரிங்கம்மா, சரிங்க. எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க? அது ஒரு மாடு பொறுத்தளவுக்கு. வயசான மாடு கொஞ்சம் கம்மியாக கறக்கு, இது கொஞ்சம் இதால் நல்லா கறக்கு. ஒரு மாடு 10 லிட்டர் கறக்கு. 10 லிட்டரு. 3மே கறவை மாடுங்களா எப்படி? ஆமாம், 3 கறவை. எங்கே நீங்கள் பால் ஊற்றிட்டு இருக்கீங்க? பால் கறக்கதை ஊற்றுறோம். பால் கறக்கு தான் ஊற்றுறீங்க? அவங்களே வந்து கறந்துக்குவாங்களா? அவங்களே வந்து கறந்துக்குவாங்க. அவங்க எத்தனை ரூபாம்மா கொடுக்குறாங்க? அவங்க இப்போ 27 தான் கொடுக்குறாங்க. 27. அவங்களே கறக்கிறனால உங்களுக்கு ரேட்டு குறைவாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு 30 லிட்டரு காலையில் 30, மாலை 30ங்களா எப்படிங்க? அப்படி இப்போல்லாம் கம்மி தான். ஃபீடு இல்லைங்க, அதனால் இன்னொரு 10 லிட்டர் கறக்கும். சூப்பர் நேப்பியர் மசால் பில்லு நீங்கள் போட்டிருக்கீங்க. அளவாக தான் போட்டிருக்கீங்க. ஒரு 1/4 ஏக்கர் தண்ணி பத்துறது இல்லைங்க. அதான் தண்ணி இல்லை தோட்டத்தில். 1/4 ஏக்கர் தான் போட்டிருக்கீங்களா? ஓகே. அதில் நீங்கள் வந்து மசால் புல் வந்து இவ்வளோ தான் கொடுக்கணும், அவ்வளோதான் கொடுக்கணும்னு ஏதாவது இருக்குங்க? அப்படி இல்லை, மாடு சாப்பிட்ற அளவு கொடுக்கல. அவ்வளோதெல்லாம் கணக்கில். கோழிக்கிட்டே கணக்கு, மாட்டுக்கெல்லாம் கணக்கே இல்லை, அப்படியே கொடுத்துக்கலாங்கிறீங்க. அது சாப்பிட்ற பொறுத்தவரை கொடுக்கல. ஓகே. பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான தீவனங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? நாம் எஸ்கேம், பருத்தி கொட்டை, தவிடு, அத்தை, வேறெல்லாம் எதுவும் கொடுக்குறது இல்லை. சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே பருத்தி கொட்டை, தவிடு இதெல்லாமே கொடுக்க முடியல. நான் இயற்கையான முறையில் நான் ஏதாவது கொடுத்து மாட்டுக்கு வந்து பால் வளர்த்துறது இல்லை. அந்த மாதிரி நம்ம பண்ணவே முடியாதுங்களா? அந்த மாதிரி போட முடியாது. இந்த தீவனங்கள் கொடுத்தாதான் பால் அதிகமாகும். அது போட்டதான் பால் அதிகமாகும். இல்லைன்னா பால் ரொம்ப குறைவாக தான். பச்சை சோளத்தட்டு போட்டால் பால் நல்லாவே கறக்கும். பச்சை சோளத்தட்டு. ஆமாம். ஆனால் இருந்தாலும் மக்காச்சோளத்தட்டு, பச்சை சோளத்தட்டு போட்டால் மசால் பில்லோட கூட பால் அதிகமாக கறக்கு. ஆனால் அப்பவும் தண்ணிக்குள்ளே தவிடு, இந்த பருத்தி கொட்டை, எஸ்கேம் தீவனம் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா கறக்கும். அது போட்டால் கொஞ்சம் நல்லா கறக்கும். ஒருவேளை இந்த தீவனங்கள்லாம் இல்லைன்னா நம்ம மாடையே வளர்க்க முடியாதான்னு கேட்குறேன். அது வளர்த்தா பால் கம்மியாகும். பால் கம்மியாகும். ஏதோ நம்ம வீட்டு அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அப்படி தான் வரும். இந்த பால் நம்ம வந்து நம்மளுடைய வீட்டு தேவைக்குன்னே ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒவ்வொரு மாடுகள் வச்சுருப்பாங்க. வெளியே நம்ம பால் வாங்குறதுக்கு நம்ம மாடுகள பாலையே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பாலை வந்து நீங்கள் கறந்து வேறு எது தயிர், மோர், வெண்ணெய், நெய் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. பால் கறக்கு ஊற்றுறதோட சரி, அதெல்லாம் பண்ணுறது. அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. இதுக்கு மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கிறீங்க. சரி, சரிங்க. மாடுகளுக்கு இங்கே வந்து என்னென்ன மாதிரியான நோய் பிரச்சனைகள் ஏற்படுதுங்க? அந்த மாதிரிலாம் வரதில்லைங்க. எதுவுமே வரதில்லை. அவ்வளோ போங்கப்பா, மாடே வளர்த்தாதீங்கப்பா. யாரு அந்த நோய் எதுவுமே உங்களுக்கு தாக்குனது இல்லைங்களாமா? அந்த மாதிரிலாம் ஒரு மாடுக்கு மட்டும் அம்மா வந்தது. அதான் கேட்குறேன். அது கரெக்ட் பண்ணிட்டு அது ரெடி பண்ணி அது நாங்கள் வேப்பந்தலை, மஞ்சத்தூள் அதை வச்சு அரைச்சி ரெடி பண்ணிட்டீங்க. நீங்களே அதை ரெடி பண்ணிட்டீங்க. யாரும் டாக்டர்லாம் முடியாதுன்னாங்க, அதனால முடிச்சு காமிச்சிட்டீங்க இல்லைங்களா? ஒரு 4 வாரம் போட்டோம், ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா. இப்போ இந்த மாடு வளர்க்கும் தொழிலில் வந்து உங்களுக்கு லாபகரமாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு தெரிந்த வழிமுறைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. நாம் நிறைய வச்சு வளர்த்துறது இல்லையே, அளவா வளர்த்தோணுங்கிறக்காக வளர்த்துக்கலாம். கிராமத்தில் மாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? மாடு நல்லா கறக்கு எல்லாம் பண்ணலாங்க. எத்தனை மேவு போட்டாலும் கறக்கிறது தான் கறக்குங்க. எச்ச போட்டம் கறக்காது. பச்சை மேவு போட்டால் மாடு கறக்கு, அதுதான் மெயின். இப்போ காய்ச்சி புல்லு போட்டால் கறக்காது. தீவனம் வந்து இந்த புண்ணாக்கு போடலாம், மாட்டு தீவனம் போடலாம், அது 2 தான் கறக்கு. தவிடு வேஸ்ட்டு, அப்புறம் இந்த பருத்தி கொட்டை வேஸ்ட்டு. பருத்தி கொட்டை காலு சத்து. பருத்தி கொட்டை கால் சத்து, காலுக்கு வந்து சத்தாக இருக்கும். சத்தாக இருக்குது. அப்புறம் அந்த தவிடு வந்து அது உடம்புக்கு மட்டும்தான் வரும். மிட்டது வந்து நல்லா இருக்குது. அவ்வளோ மெயினானது பத்து மேவு போட்டால் வச்சே கறக்கும். இல்லைன்னா இந்த வாரமே போட்டால் 4 வீடு கறக்கு, 2 வீடு கறக்கு. அவ்வளோதான். ரொம்ப குறைவாக இருக்குங்கிறீங்க. அவ்வளோதான். மாட்டு பண்ணையை ஆரம்பித்து நம்ம லாபகரமாக மாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணும்? இப்போ நான் தெரிஞ்சோம் மாற்றுக்கிற மட்டும்னா மாடு ஒன்று வாங்கணும், பச்சை மேவே ஓடணும். எஸ்கே மாவு எஸ்கேம் வந்து அந்த பூஜை கொண்டு வந்து இல்லைங்க. எஸ்கேம் வந்து இந்த தவிடு மாதிரி இருந்தால் மாவு மாதிரி வருங்க. மாவு செய்யணும். அது வாங்கி போட்டால் அது கொஞ்சம் ஈட்டாக பிடிக்கி. அப்புறம் அந்த எஸ்கேம் புண்ணாக்கும் கொஞ்சம் போடல. இந்த தவிடு
இந்த பச்சை கொட்டை ஆகாது. பச்சை கொட்டை தான் அளவாக போடல, கொஞ்சம் கொஞ்சம் அளவாக இந்த கால் தீவனம் நல்லா இருக்கு அவ்வளோதான். இப்போ அந்த மசால் புல் வந்து எவ்வளோ வைப்பீங்க? அதுவும் கணக்கு எவ்வளோ போடணும், எவ்வளோ வேணாலும் அது எவ்வளோ போடணும், அது திங்கிறப்ப போடலாம், போடுறதுக்கு வேணும். நான் வந்து 20 வருஷம் ஆச்சு. சரிங்கண்ணா. ரெண்டு நோய் வந்துருக்குது. என்னன்னா, ஒன்று கரண்ட் அடிச்சிச்சு, ஒரு கரண்ட் அடிச்சு ஒரு மாடு செத்து, அது ஒன்று. ஓ. இன்னொன்று கண்ணு போடாமல் தவிச்சு நான் கையில் இழுத்து 2 மாடுகள் இறந்துருச்சு இந்த மாதிரி இல்லைங்களா? அது கையில் இழுத்ததுனால கண்ணுக்குட்டி இறந்துருச்சு. மாடு நல்லா இருந்துச்சு, பாலும் கரைச்சி, அது வெட்டும் போட்டேன். ஓ. அப்புறம் ஒன்றுக்கு அம்மா வந்துச்சு, ஒரு வருஷம், அது ஒரு வருஷமாகி போச்சு. இந்த 2 மாதம் இருந்துச்சு, ஒரு வருஷம். சரி சரிங்கண்ணா. நான் தான் பண்ணேங்க. சரி, இப்போ நீங்கள் மாடுகளை நல்லா இருக்கு, நீங்கள் தான் பராமரிச்சுட்டு இருக்கீங்க. மாடுகளுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. குளிப்பாட்டி விடுறதுலேருந்து மற்ற எல்லா வேலைகளும் நீங்கள் அகலமும் நான் தான், கோழி பணிக்கு நான் தான், எல்லாத்துக்குமே நீங்களே வேலையும் நீங்கள் பண்ணிட்டு எல்லாம் நான் போய் வேலை இருக்காங்க. ஓ, உதவியாளரே இருக்காங்க இல்லைங்களா? சரி. அண்ணன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சுங்கன்னா? 55 வயசில் நிறைய தகவல்கள், அதாவது இந்த ஒரு பண்ணையில் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வேலைகள் நீங்கள் ஒரு ஆளே நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. உதவியாளர் ஒருத்தர் உங்களுக்கு உதவியாக இருக்கார் இல்லைங்களா? ரொம்ப நெய்ய நாள் நான் தான். நீங்கள் தான். ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. மாட்டுப்பண்ணை வந்து எப்படி வந்து பராமரிக்கணுங்கிற ஒரு சிறிய அளவில் மாடுகள் வச்சுருவங்களுக்கு இந்த ஒரு காணொலி வந்து நிச்சயமாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ண தவறாதீங்க. சிவாரன் டிவியை தொடர்ந்து பாருங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.